பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா, பூமியில் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. இந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நித்திய ஜீவனா இல்லை பாதாளமா நரகமா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நியாய தீர்ப்பு செய்வார். அதான் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது, பிரேத குழியில் உள்ள அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் அதுக்கேற்ற பலனை அடைவாங்க, தீமை செய்தவர்கள் அதுக்கேற்ற பலனை அடையும்படி புறப்படுவார்கள் போடப்பட்டிருக்குது. ஸோ அங்கே எப்பேற்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, பூமியில் அவரை பின்பற்றி அவர் நாமத்தினால நீங்கள் நன்மை செய்தவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ, உங்கள் உள்ளத்தில் தூய்மையாக இருக்கீங்களோ, அதை பொறுத்து தான் நித்திய ஜீவன் உண்டு. அவரை பின்பற்றி தான் நித்திய ஜீவன் உண்டு. அவரை பின்பற்றாமல் தீமையில் வாழும்பொழுது நித்திய ஜீவன் இல்லை. இங்கே ஆண்டவர் ஓப்பனாக பேசிட்டார். அது எவ்வளோ பெரிய பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, நன்மை செஞ்சால் அதுக்கேற்ற பலன், தீமை செய்தால் அதுக்கேற்ற பலன். ஸோ நம்ம பயத்தோடு அவரை பின்பற்றி அவர் வார்த்தையின்படியே நம்ம சார்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் நித்திய ஜீவன் தான் ஆண்டவர் தருவார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.